அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். பஞ்சபூதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அக்னி, நெருப்பு. அதனால தான் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆனாலும் ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம். இதில் மகா கணபதி ஹோமம், எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி ஹோமம் செய்யணும். அப்புறம் சிவனுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம். இந்த மிருத்யுஞ்சய ஹோமங்கிறது ஆரோக்கியத்துக்குரியது. அப்புறம் சுதர்சன ஹோமம். சுதர்சன ஹோமங்கிறது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம், ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரலாம், அதற்கு சுதர்சன ஹோமம். அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சுயம்பரா பார்வதி ஹோமம். நவக்கிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க அதற்கு ஆசீர்வாதம் கிடைக்க நவக்கிரக ஹோமம். அப்புறம் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷ்ய ஹோமம். இந்த மாதிரி நம்ம எல்லா ஹோமங்களும் நாம் பண்ணுறோம். சாக்த வழிபாட்டில் ரொம்பவும் உத்தமோத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிற சண்டி ஹோமம் நாம் பண்ணி கொடுக்குறோம். இந்த சண்டி ஹோமம் கிரமமாக, அதாவது ஆவரண பூஜையோடு சேர்த்து, நவாவரண பூஜையோடு சேர்த்து நாம் இந்த சண்டி ஹோமமானது பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி புதுமனை புகுவிழா, அப்புறம் அவங்கவுங்க தசாபுத்திக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஹோமங்கள், இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும். உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 8ஆம் தேதி புத பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 15ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அன்றைக்கி தான் தை மாத பிறப்பு. 19ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 28ஆம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாநாதனுடைய சாரம் என்ன, ஸ்தானம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் பரிகாரங்கள் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையும் ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார். அவருடைய ஸ்தான பலம், பார்வை பலம் 15ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்பவும் சரி, எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால சில நேரங்களில் நமக்கு ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா அந்த காரியம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பயம் உண்டாகலாம். பட் அது தேவையில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பயம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காரியத்தை எடுத்துக்கணும், அந்த காரியம் நடக்குமோ நடக்காதோங்கிற நெகட்டிவ் தாட்ஸும் நமக்கு உண்டாகலாம். இப்போது இந்த மாதத்தை நெகட்டிவ் தாட்ஸ் உண்டானாலும் காரிய வெற்றிங்கிறது உறுதி. சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும்.
குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல காரியங்களிலும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் செய்ய முடியும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். தேக்க நிலை அனைத்தும் மாறும். 5ஆம் இடம் ரொம்ப வலிமையாகிருது. இந்த மாதத்தில் எடுத்துனோம் அப்படின்னா அது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கண்டிப்பாக குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அது மாதிரி இந்த மாத மத்திக்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு ராசிநாதன் போனாலும் எதிரிகளினுடைய நடவடிக்கை அறிந்து உங்களுடைய தன் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வீர்கள். அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு நேரம். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த பயம் தேவையில்லை. தைரியமாக இருங்க. ஓடி போனவனுக்கு 9ல் குரு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அற்புதமாக இருக்குது. குலதெய்வத்தின் துணை கொண்டு, தெய்வத்தின் துணை கொண்டு, உங்களுடைய முன்னோர்களின் துணை கொண்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் அந்த காரியம் சக்ஸஸ். தொழில் ஸ்தானத்தை புதன் சுக்கிரன் ஆகியோர் பார்வையிடுகிறார்கள். மிகப்பெரிய பலம், முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். அது மாதிரி பதவி உயர்வு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு சரியாகும். தொழில் உத்தியோகத்தில் வரவேண்டிய தொகைகள் உங்களுக்கு வசூலாகும். பல விதத்திலும் முன்னேற்றங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்த மட்டில் இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் என்பது அவசியம். ஸோ அது மாதிரி அது எந்த வயதினராக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் பெண்கள் பார்த்துக்கணும். மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கல்வியில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு நல் வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சேரும். குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பலவிதமான முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லப் போகிறீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வத்தின் கிருபையாலும் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தாலும் பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். தொழில் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தினசரி துர்க்கையம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். அது மாதிரி சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு நேரமானது நமக்கு போயின்ட்டுருக்கு. இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் 16, 17, அதிர்ஷ்டமான தினங்கள் 1 மற்றும் 2. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே காணக்கூடிய நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியுடன். நன்றி, வணக்கம்.